இந்த உலக இன்பத்தை பற்றி கூறும் பொழுது இது அற்பமானது, இது நிரந்தரமற்றது, இது ஏமாற்றக்கூடியது என பல இடங்களில் இந்த உலக இன்பத்தை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்தான், மனிதர்களை படைத்தான், மனிதர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இன்பங்களையும் அவன் தான் கொடுத்தான். அப்படி கொடுத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலக இன்பங்களை பற்றி கூறும் பொழுது இது அற்பமானது, சொற்பமானது, நிரந்தரம் இல்லாதது, அழியக்கூடியது என பல இடங்களில் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அப்ப மனிதர்களான நாம் இந்த உலக இன்பங்களை அற்பமாக நினைக்க தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் மனிதனுடைய நிலை எதை நோக்கி பயணிக்கும் என்று சொன்னால் துறவரத்தை நோக்கி பயணிக்கும். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அற்பமானது, இது தேவையில்லை என்ற நிலைக்கு மனிதன் வந்துவிட்டான் என்றால் அந்த மனிதன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு துறவரத்தை நோக்கி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவான். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த உலக இன்பங்கள் அற்பமானது என சொல்லிவிட்டு எதோடு ஒப்பிட்டு சொல்கிறான் என்றால் மறுமையோடு ஒப்பிடும் பொழுது இந்த உலகம் இன்பம் என்பது அற்பமானது, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் அற்பத்திலும் அற்பம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆசைப்படக்கூடாதா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை நோக்கி மனிதன் செல்லக்கூடாதா என்றால் அந்த ஆசைக்கும் ஒரு வரையறையை அல்லாஹு தஆலா நிர்ணயிக்கின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எதையெல்லாம் அனுமதிக்குமாறு நமக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றானோ அதை அந்த மனிதன் அனுபவிக்கும் பொழுது இந்த உலக இன்பம் என்பது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய ஒன்று. மறுமைதான் மகத்துவமானது என்கின்ற அந்த மறுமை சிந்தனையோடு மனிதன் என்ன செய்கின்றான் என்றால் இந்த உலக இன்பங்கள் எவ்வளவு இன்பங்களை நாம் அனுபவித்தாலும் அது அற்பமானது என்கின்ற ஒரு நிலைக்கு மனிதன் வந்து விடுகின்றான். ஆனால் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் மனிதனை என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த இன்பங்களை நோக்கி மனிதனை தடுமாற செய்கிறது. மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு மரத்தில் பறவையின் இறகு தொங்கும் பொழுது நான்கு புறமும் காற்றடித்தால் எப்படி இங்கும் அங்கும் அலைவாயுமோ அதுபோல மனிதர்களுடைய உள்ளங்கள் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப மனிதனுடைய உள்ளம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான இன்பங்களை நோக்கி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்றான். மறுமையை பற்றிய அந்த அச்ச உணர்வு இல்லாமல், மறுமையை பற்றிய அந்த பயம் இல்லாமல் மனிதன் சென்று கொண்டிருக்கின்றான். அப்ப இந்த உலக இன்பம் என்பது அற்பமானது, மறுமை இருக்கிறது, மறுமையில் ஒரு நிரந்தர வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வில் மரணம் இல்லாத வாழ்வு, அதில் நிரந்தர இன்பங்கள் இருக்கிறது. அந்த இன்பங்களோடு இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அற்பத்திலும் அற்பம் என்கின்ற ஒரு நிலைக்கு மனிதன் வரும் பொழுது இந்த உலகத்தில் அவன் என்ன செய்கின்றான்? இறையச்சத்தோடு வாழ்கின்றான். அவனிடத்தில் நேர்மையை வந்து விடுகிறது, அவனிடத்தில் மறுமையை பற்றிய அந்த சிந்தனை வந்து விடுகிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நான் மனிதர்களை படைத்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காக நான் இந்த மனிதர்களை படைத்து அவர்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த பூமியில் படைக்கப்பட்ட மனிதர்கள் அந்த பிறப்புக்கும் மரணத்திற்கும் இடையே இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்வு ஒரு சோதனை என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அவன் இந்த சோதனையான வாழ்வு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை எப்பொழுது அற்பமாக அவன் நினைக்க தோன்றும்? அவன் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும், அவனுடைய உள்ளத்தை அருள்மறையின் பக்கம் திருப்ப வேண்டும். அருள்மறை என்ன உபதேசம் சொல்கிறது என்கின்ற அந்த சிந்தனை உணர்வு அவனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த இன்பங்கள் அற்பமானது என்கின்ற எண்ணம் அவனுக்கு தோன்றி விடுகிறது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த உலகம் அற்பமானதுங்கிறான். அற்பமானதுன்னு சொல்லிவிட்டு இந்த அருள்மறையோடு தொடர்பில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நான் கொடுத்திருக்கின்றேன் இந்த இன்பங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் மறுமையோடு ஒப்பிட்டு பாருங்கள், இது ரொம்ப அற்பமானது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான். மனிதர்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காகத்தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்கிறதே, இதை நான் அலங்காரமாக படைத்திருக்கின்றேன். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவித இன்ப பொருட்களாக இருக்கட்டும், எந்தவித பொருளாக இருந்தாலும் சரி, மனிதர்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காக நான் இந்த பொருட்களை நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான்.
அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எதற்காகவாம்? அற்பமானது. இதை நான் மனிதர்களுக்கு சோதிப்பதற்காக அலங்கார பொருளாக நான் இதை படைத்திருக்கின்றேன். இது நிரந்தரமானது அல்ல, மறுமைதான் நிரந்தரம் என்கின்ற அந்த சிந்தனை உணர்வோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் உபதேசம் செய்யும் பொழுது அதிகம் உபதேசம் செய்தார்கள். என்ன சொன்னார்கள்னா, இறை விசுவாசிக்கு இந்த உலக வாழ்வு என்பது சிறைச்சாலை என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் சிறையில் இருந்தான் என்றால் அவன் சுதந்திரமாக செயல்பட முடியாது, அவனுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதுபோல இறை விசுவாசிக்கு இந்த உலக வாழ்வு எப்படிப்பட்டதாம்? சிறைச்சாலை போல. ஒரு சிறை கைதி எப்படி இருப்பானோ அப்படித்தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்தில் அற்பமான விஷயங்கள், இதுவெல்லாம் அற்பமானது. இந்த இன்பங்கள் எந்த பொருளாக இருந்தாலும், புகழாக இருந்தாலும், அது பெருமையாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, இது அற்பமானது என்கின்ற என்ன உணர்வு மனிதர்களுக்கு உண்டாகும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், பெண்களும் சரி, ஆண் மக்களும், ஒட்டகங்களும், முத்திரையிடப்பட்ட குதிரைகளும், மாடு ஒட்டகங்களும், நீங்கள் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களும் இந்த உலகத்தில் மனிதர்களை இச்சையின் பக்கம் அழைக்கக்கூடிய இச்சை பொருள்களாக இருக்கிறது. ஆனால் இறைவனிடத்தில் இருக்கக்கூடியதான் நிரந்தரமானது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். மனைவி மக்கள் எதையெல்லாம் அதில் இன்பம் அதிகமாக அனுபவிக்கிறார்களோ, எதுவெல்லாம் தனக்கு மகிழ்ச்சி தரும் என நினைக்கின்றார்களோ அந்த பொருள் எல்லாம் சொல்றான், இது மனிதர்களுக்கு இச்சையாக்கப்பட்டு இருக்கிறது. இதுவெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு நிரந்தரமானதல்ல, மறுமையோடு ஒப்பிடும் பொழுது இது அற்பத்திலும் அற்பமானது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு செல்வங்கள் சேர்த்தாலும் சரிங்க, எவ்வளவு பொருட்களை, எவ்வளவு புகழை பெற்றாலும் சரி, மறுமையோடு ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்வு என்பது அற்பத்திலும் அற்பம் என்பதை நபிகளார் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள்முறை வசனங்களும் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், இந்த உலகத்தில் மனிதன் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றானே, இந்த இன்பத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், மறுமையோடு ஒப்பிடும் பொழுது எப்படியா இந்த இன்பம்? உங்களுடைய ஆட்காட்டு விரலை எடுத்துக் கொள்ளுங்கள், அதை கடலில் மூழ்கி எடுங்கள், அது எவ்வளவு நீரை எடுத்து வந்திருக்கும், அதுதான் இந்த உலக இன்பம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். இந்த உலக இன்பம் என்பது அற்பத்திலும் அற்பம் தாங்க. மறுமையில் மகத்துவமான இடம் இருக்கிறது, அது மரணமில்லாத வாழ்வு. அது எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலகத்தில் மனிதர்கள் அல்லும் பகலும் உழைக்கிறார்கள், பல வயது கடந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றேனே, இத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கின்றேனே, ஒரு சொந்தமா வீடு வாங்க முடியல, ஒரு நிறைவான வருமானத்தை ஈட்ட முடியவில்லை, எதிர்கால சந்ததியினருக்கு சொத்துக்கள் சேர்க்க முடியவில்லை என்று மனிதர்கள் தவிக்கிறார்களே. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகத்தில் எந்த இன்பங்களாக இருந்தாலும் சரி, அது மறுமையோடு ஒப்பிடும் பொழுது அற்பத்திலும் அற்பம் என்பது எப்படி சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதுகளும் அதனுடைய வர்ணனையை கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்தால் அளவிற்கு சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானது என சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான சொர்க்கத்தில் உங்களுக்கு சாட்டை அளவிற்கு இடம் கிடைத்தால் இது இந்த உலகமும் உலகத்தை காட்டிலும் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள். உலக இன்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்த அளவிற்கு அற்பமாக சொல்கிறார்கள் என்றால், இந்த உலகமும் உலகத்தை காட்டிலும் சொர்க்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சாட்டை அளவு இடம் இருக்கிறதே, அந்த இடம் மிக உயர்ந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு செல்வங்களை சேர்த்தாலும் சரிங்க, எவ்வளவு பேர் புகழை சேர்த்தாலும் சரி, அது ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். இன்று நம்மிடத்தில் இருப்பது நாளை வேறு ஒருவனிடத்தில் சென்றுவிடும், நாளை வேறு ஒருவனிடத்தில் இன்னொரு இடத்தில் சென்றுவிடும். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமானதல்ல என்ற அந்த சிந்தனை உணர்வோடு மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்கின்றார்களே, இவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பயணி தன்னுடைய வாழ்வை எப்படி தொடங்குவானோ, அவனுடைய நிலை எப்படி இருக்குமோ, அது போல ஒரு மனிதனுடைய அந்த வாழ்வு என்பது இருக்க வேண்டும், பயணி போல இருக்க வேண்டும். ஒரு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றான், போகும்போது ஒரு மர நிழல் கிடைக்கிறது, அது இனிமையான காற்று, சுகம் தரும் நிழல் கிடைக்கிறது, அது சொற்ப நேரத்திற்கு தான். நான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நிழலில் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு நம்முடைய பயணத்தை தொடங்கினால் தான் நாம் செல்ல வேண்டிய இலக்கை அடைய முடியும். அதுபோலத்தான் இந்த உலக வாழ்வு. இந்த உலக வாழ்வு என்பது அற்பமானது. சில காலம் சோதனைக்காக மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அது இன்பங்களை அனுபவிக்கின்றோமே, இந்த இன்பங்களை அனுபவிக்கும் போதெல்லாம் இவ்வளவு இன்பங்களை காட்டிலும் அல்லாஹ் தஆலா மறுமையில் மகத்துவமான இன்பத்தை வைத்திருக்கின்றான். அந்த இன்பம் மகத்துவத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்த இன்பம் அற்பமானது என்ற அந்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் நடத்த வேண்டும்.
அல்லாஹ்வுடைய அந்த அற்புதத்தை, அவனுடைய அந்த படைப்பின் ஆற்றலை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகம் அற்பமானது. நம்ம எவ்வளவு செல்வங்கள், சொத்துக்கள், புகழ், பெருமை எதை சேர்த்தாலும் இது அற்பமானது என்று தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி, அல்லாஹ்வின் அந்த படைப்பின் ஆற்றலை பற்றி பெரும்பாலான மனிதர்கள் சிந்திப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய ஆற்றலை சிந்தித்து பாருங்களேன். அல்லாஹ் தஆலா எப்படி படைத்திருக்கின்றான்? நாம் பூமியில இருக்கிறோம். பூமியில இருக்கும்போது ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு மாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோமே, அதில் செல்வத்தை சேர்த்து விட்டால், பெயர் புகழை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு மனசு கொள்ள மாட்டேங்குது. நிறைய சம்பாதித்து விட்டோம், நிறைய நமக்கு எல்லா இன்பங்களும் கிடைத்து விட்டது, எல்லாரையும் விட நான் அதிக மதிப்போடு, மரியாதையோடு, இன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என மனிதனுடைய உள்ளத்தில் அகந்தை வந்து விடுகிறது. என்னால் தான் இந்த பொருளாதாரத்தை திரட்ட முடிந்தது என்கின்ற அந்த அகப்பாவம் வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் படைப்பை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எப்படி படைச்சிருக்கிறான்? நம்ம பார்க்கிறோமே சூரியன். இன்றைக்கு சூரியன் போல அவன் படைப்பின் ஆற்றலை பாருங்கள். 4000 சூரியன் பால்வெளியில் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறதாம். இந்த சூரியனை எப்படி 9 கோள்கள் சுழன்று கொண்டிருக்கிறதோ அதுபோல அந்த 4000 சூரியனையும் பல கோள்கள் சுற்றி கொண்டிருக்கிறதாம். நம்ம பார்க்கிறோமே சூரியன், அதை 9 கோள்கள் சுழன்று கொண்டிருக்கிறது. அதுல ஒரு கோள் தான் பூமி. அந்த பூமியை அல்லாஹ் தஆலா எப்படி படைத்திருக்கின்றான்? 3 மடங்கு நீராலும் 1 மடங்கு நிலப்பரப்பாலும் படைத்திருக்கின்றான். அந்த 1 மடங்கு நிலப்பரப்பை தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் 195 நாடுகளாக பிரித்திருக்கிறார்கள். அதுல ஒரு நாட்டில் நம்ம இருக்கிறோம். நம்ம நாட்டில் 38 மாநிலங்கள் இருக்கிறது. அதுல ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் இருக்கிறது. அதுல ஒரு மாவட்டம் சென்னை. சென்னையில பல வார்டுகள் இருக்கிறது. அதுல ஒரு வார்டுல, ஒரு தெருவுல ஒரு 4 வீடு, 2 பிசினஸ், சில லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டி விட்டால் மனிதனுடைய உள்ளம் என்ன சொல்கிறது? ஆக இவ்வளவு சம்பாரிச்சு விட்டோமே, இவ்வளவு சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, சில கோடிகள் இருந்து விட்டால் அவனுடைய உள்ளம் என்ன அலைவாகிறது? சரி, நம்ம பெரிய அளவுக்கு நம்ம வருமானம் ஈட்டிட்டோம், நம்ம சொத்து சுகங்களை சேர்த்து விட்டோம், நம்முடைய சந்ததியினருக்கு தலைமுறைக்கு சேர்த்து விட்டோம் என்கிறது என்ன உணர்வு வருகிறது? அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பின் ஆற்றலை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய பால்வெளியிலே இவ்வளவு கோள்களை படைத்திருக்கின்றான். அதுல ஒரு கோளில், ஒரு பகுதியில், ஏதோ ஒரு மூலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட நான் என்ன நினைக்கிறேன்? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் நிரந்தரமானது, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எனக்கு போதுமானது, நான் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டேன் என்கின்ற அந்த சிந்தனை உணர்வு வந்து விடுகிறது. அல்லாஹ் தஆலா அருள்மறையில் சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வின் வழியில் புறப்படுங்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களும் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆசைகளும் உங்களை திருப்தியடைய செய்து விட்டதா? இது மறுமையோடு ஒப்பிடும் பொழுது அற்பத்திலும் அற்பம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை கொண்டு நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா? மறுமையோடு ஒப்பிட்டு பாருங்கள், இந்த உலக இன்பம் அற்பத்திலும் அற்பமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மனிதர்களா நாம் வாழ்றோமே, வாழும் கூடிய வாழ்க்கை இருக்கிறது, இது உயர்ந்ததா? ஒரு 80 வருஷம் 90 வருஷம் மனுஷன் வாழ்றான். நம்ம 90 வருஷம் வாழ்ந்துட்டோம், மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அந்த விசாரிக்கக்கூடிய தருணத்தில் கஅன்னஹும் யௌம யரவுனஹா, அந்த நாளில் அந்த மனிதன் சொல்லுவான், நான் காலையிலேயோ மாலையிலேயோ ஒரு சிறிது நேரம் அந்த இடத்தில் பூமியில் வாழ்ந்திருப்பேனா என்று அந்த மனிதன் சொல்வானாம். இந்த உலக வாழ்வு எப்படிப்பட்டது? மறுமையோடு ஒப்பிடும் பொழுது காலையிலேயோ மாலையிலோ ஒரு சிறிது நேரம் இந்த பூமியில் தான் வாழ்ந்திருக்கிறோம். அப்படி வாழும் பொழுது மனிதனுடைய உள்ளத்தில் அகம்பாவம் வந்து விடுகிறது, நான் என்கிற அந்த தற்பெருமை வந்து விடுகிறது, நான் இல்லை என்றால் நடக்கவில்லை என்கிற அந்த வார்த்தையில் ஒரு மறைமுகமான ரியா என்கின்ற அந்த இணைவிப்பு வந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்ப தோழர்கள் வந்து கேட்கிறார்கள், மூசாவே, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அறிந்தவர் யார் என்று கேட்கிறார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அறிந்தவன் நான் தான் என சொல்லி விடுகிறார்கள். படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு கடுமையான கோபம் வந்து விடுகிறதா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீதான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவரோ தெரிந்தவரோ, 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே செல்கிறார்கள். அந்த கடற்கரையில் கலீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். எப்படி நடத்துறாங்க தெரியுங்களா? மூசாவே, அந்த கடலில் ஒரு கப்பல் இருக்கிறது, அந்த கப்பல் மேல் ஒரு சிட்டுக்குருவி அமர்ந்திருக்கிறது, அது என்ன செய்கிறது என்பதை உற்று நோக்குங்கள் என்று சொல்கிறார்கள். உடனே என்ன செய்யறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த சிட்டுக்குருவி என்ன செய்கிறது? ஒவ்வொரு முறையும் அலை அடிக்கும் பொழுது அப்போது வரக்கூடிய அந்த தண்ணீரை கொத்தி கொத்தி பருகி கொண்டிருக்கிறது. கலீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், மூசாவே, அந்த சிட்டுக்குருவி
எவ்வளவு நீரை பருகி இருக்கும்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எவ்வளவு நீரை பருகி இருக்கும்? அந்த குருவியோ ரொம்ப சிட்டுக்குருவி, சிறிய குருவி, அதனுடைய அழகோ ரொம்ப சொற்ப சிறியதாக இருக்கிறது, அதனுடைய அழகினால் ரொம்ப சொற்பமான நீரைத்தானே பருகி இருக்கும். நாங்க அப்ப கலீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மூசாவே நீனும் நானும் கற்றுக்கொண்டது எவ்வளவு தெரியுமா? அந்த சிட்டுக்குருவி எவ்வளவு நீரை பருகியதோ அதைத்தான் நீனும் நானும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். கல்லாதது கடல் அளவுக்கு இருக்கிறது, எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் தான். நான் என சொன்னதற்காக தூதரே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அறிந்தவன் படைத்தவன் தான் என பாடம் நடத்துகிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம திரட்டக்கூடிய இன்பங்கள், செல்வங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, என்னுடைய திறமையினால கிடையாது. அது பெருமை புகழை கொடுத்து விடக் கூடாது. இது அற்பமான இன்பம். ஒரு நாள் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு நாள் வரும், அந்த நாள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித பொருட்களையும் அழித்து விடுவேன். இந்த உலகத்தில் எது நமக்கு நிரந்தரம், எது நமக்கு சந்தோஷம் தருது என நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதை அல்லாஹ் தஆலா சொல்றான், இது நிரந்தரமானதல்ல, ஒரு நாள் வரும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித பொருட்களையும், புற்பூண்டுகளை எல்லாவற்றையும் அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்றால் அருள்முறையை படிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அற்பமானது என்பதை அருள்முறை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் திரும்ப திரும்ப நமக்கு பாடம் நடத்துகிறார்கள். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் என்பது அற்பமானது, மறுமைதான் மகத்துவமானது. அந்த மறுமைக்கான வாழ்வை மனிதர்களே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், அதற்கான சோதனைக்கான தான் இந்த உலக வாழ்வு என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மிகப்பெரிய வல்லரசுக்கு அதிபதியாக இருந்தவர். அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். அந்த இடத்திற்கு சென்ற பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கண்கள் எல்லாம் குளமாகி விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய தோள் புஜத்தில் அந்த கட்டிலின், அந்த கோரைப்பாயின் தழும்புகள் பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அருகில் இருக்கக்கூடிய ரோமானிய பாரசீக மன்னர்கள் எல்லாம் பட்டு மெத்தையில் புரளும் பொழுது, மாட மாளிகையில் வாழும் பொழுது, அல்லாஹ்வின் தூதரே இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே என கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், உமரே அவர்கள் இந்த உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நீங்களும் நானும் மறுமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இல்லாத செல்வமா, பதவியா, பொறுப்பா எவ்வளவு இருந்தது? எல்லாம் இருந்தாலும் சரி, இந்த உலகம் அற்பமானது என்கிற சிந்தனை உணர்வோடு நபிகளார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பயணித்தார்கள். என்றால் முன்மாதிரியாக எனக்கு தூதராக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை என்னிடத்தில் பிரதிபலிக்கணும், இல்ல போகணும். நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய பாடத்தை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நடத்தி கொண்டுதான் இருக்கின்றான். சுனாமி வருகிறது, செல்வ செழிப்போடு இருந்தவர்கள் ஒன்றுமில்லாமல் சென்று விடுகிறார்கள். கட்டுக்கட்டாக பணம் வைத்தவர்கள் இது வெறும் காகிதம் என வீசி எறிந்த காலம் உண்டு, இது ஒன்றும் கிடையாது என அவர்களுடைய அந்த வார்த்தைகள் உதிர்த்த காலத்தை எல்லாம் கேட்டிருப்போம். அப்படியே நைட் நேரத்தில் போறோம், சாலையோரத்தில் ஒருவர் படுத்து கிடக்கின்றார். அவருடைய நிலையில நாம் இருந்தால் என்ன சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய உயர்வான இடத்துல வந்திருக்கிறான், எவ்வளவு ஒரு நல்ல இடத்தில் இறைவன் வைத்திருக்கின்றான். இந்த இன்பத்திற்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த மனிதனை விட என்னை இறைவன் உயர்வான இடத்தில் வைத்திருக்கின்றானே என்கிற மனநிறைவு மனிதனுக்கு வரும் பொழுது பேராசைகள் வராது. அவனுக்கு அப்படின்னா செல்வத்தின் மீது அதிக மோகங்கள் வராது. அந்த செல்வத்தை திரட்டுவதற்காக அல்லாஹ் தடுத்த வழியை மனிதன் தேர்ந்தெடுக்க மாட்டான். ஆனா ஆதமுடைய மக்களுக்கு பேராசை இருக்கும் நபிகளார் எச்சரித்தார்கள். எப்படி பேராசை இருக்குமா? அல்லாஹ் தஆலா அவனுக்கு 2 தங்க ஓடைகளை கொடுத்தாலும் ஆதமுடைய மகன் என்ன நினைப்பான்? தனக்கு 3ஆவதாக ஒரு தங்க ஓடை இருக்கக்கூடாதா என நினைப்பான். இவனுடைய இந்த பேராசை எப்போது முற்றுப்படுகிறது என்று சொன்னால், மரணித்த பிறகு அவன் மண்ணறையில் வைக்கப்பட்ட அவனுடைய முகத்தில் மண் வீசப்படுகிறதே, அந்த நேரத்தில் தான் அவனுடைய பேராசைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். மனிதருக்கு பேராசை இருக்கும், அந்த பேராசையை கட்டுப்படுத்துவதற்கு அருள்முறையோடு நிறைய தொடர்பில் இருக்க வேண்டும். அருள்முறை வசனங்கள் என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு அரசு மருத்துவமனைக்கு போறாங்க, உள்ள போயிட்டு அப்படியே நீங்க வெளியில வாங்க, நமக்கு உள்ளத்தில் நிறைய அப்படியே பாத்தீங்க அப்படின்னா மனது பாரமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இந்த உலகம் எப்படிப்பட்டது? உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த மருத்துவமனையில் இருப்பார்கள், உடல் உறுப்புகளை இழந்தவர்கள் மருத்துவமனையில் இருப்பார்கள், தவிக்கக்கூடிய பல குடும்பங்கள் அங்கே தவித்துக் கொண்டிருக்கும். இதுதான் உலகம். இந்த உலக வாழ்வு இப்படியெல்லாம் சோதனைகள் இருக்கிறது. இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து எனக்கு ஒரு சிறந்ததொரு வாழ்வை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த இன்பங்கள் நிரந்தரமானதல்ல, மறுமைதான் நிரந்தரமானது என்ற பக்குவத்தை நம்முடைய உள்ளத்துக்கு பாடம் நடத்த வேண்டும். அதனால நபிகளார் அவர்கள் சொன்னார்கள்,
இந்த பூமியில் மனிதர்கள் வாழும் பொழுது மண்ணறைக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, கபரு ஜியாரத் செய்யுங்க. நாங்க ஏன் மண்ணறைக்கு செல்லும் பொழுது நம்மோடு வாழ்ந்தவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருப்பார், புகழோடு பெருமையோடு வாழ்ந்திருப்பார், தான் என்கின்ற அகந்தையோடு வாழ்ந்த மனிதனும் இருந்திருப்பான், கையேந்தி யாசகம் கேட்ட மனிதனும் இருந்திருப்பான், என்னோடு அவன் மரணித்திருப்பான். இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றான். இந்த இடத்திற்கு நானும் வருவேன். இந்த உலகத்தில் எனக்கு எது கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது நிரந்தரமானது இல்லை என்கின்ற அந்த பாடம் நமக்கு நடத்தப்படும் உள்ளத்தில். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க கபருக்கு போயிட்டு வாங்க, மண்ணறைக்கு செல்லுங்கள், மறுமையை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். நாங்க அவர் நம்முடைய உள்ளத்துக்கு பாடம் நடத்த வேண்டும். இந்த உலகம் என்பது அற்பமானது. திறமையை கொடுத்திருக்கின்றான், ஆற்றலை கொடுத்திருக்கின்றான், மனைவி மக்களை கொடுத்திருக்கின்றான், செல்வத்தை கொடுத்திருக்கின்றான். அது இறைவனின் அருளால் எனக்கு கிடைத்திருக்கிறது. அது எந்த வழியில் செலவு செய்ய வேண்டுமோ, எந்த வழியில் பயன்படுத்த வேண்டுமோ அந்த வழியில் ஹலாலாக பயன்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய அந்த அன்பும் கருணையும் மனிதனுக்கு கிடைக்கிறது. அவன் ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறான் என்றால் செல்வத்தை திரட்டுவதனால் வெற்றியா, அல்லது பெயரை புகழை பெறுவதனால் வெற்றி பெற்ற மனிதனாக மாறிவிடுகின்றானா, அல்லது கல்வியில் உயர்ந்தவனாக வந்துவிட்டால் அவன் வெற்றி பெற்ற மனிதனாக மாறிவிடுகின்றானா? அல்லாஹ் தஆலா சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்திக்கும். அவன் செய்த செயல்களுக்கு இறுதி நாளில் தீர்ப்பு வழங்கப்படும். யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வெற்றியாளர் யாராம்? நரகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்களே அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்று சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் சேர்க்கக்கூடிய செல்வங்கள், உலகத்தில் பெறக்கூடிய பொறுப்புகளோ பதவிகளோ அந்தஸ்தோ கௌரவமோ எதுவும் நிரந்தரமானதல்ல. அது வெற்றியாளருக்கான அடையாளம் அல்ல. எது வெற்றியாளருக்கு அடையாளம் என்று சொன்னால், நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய செயல்கள் எது, நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பதற்கு இறைவன் காட்டிய வழிமுறை என்ன, நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன வழிமுறை காட்டினார்கள், அதையெல்லாம் பார்த்து என்னுடைய உள்ளத்தை நான் பக்குவப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், மனிதர்களே தெரிந்து கொள்ளுங்கள், அடியார்களே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த பூமியில் பார்க்கின்றீர்களே நெருப்பு, இது போல நெருப்பை அல்லாஹ் தஆலா மறுமையை வைத்திருக்கவில்லை. இது போல 69 மடங்கு சக்தி கொண்ட நெருப்பை நரகத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். இப்ப நம்முடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? நெருப்பை பார்க்கும் போதெல்லாம் மறுமையில இதை விட 69 மடங்கு சக்தி கொண்ட நெருப்பு இருக்கிறது. நான் தவறு செய்தால், அருள்மறைக்கு மாற்றமாக நடந்தால், அல்லாஹ்வுடைய தூதரின் உபதேசத்திற்கு மாற்றமாக நடந்தால், இந்த உலக இன்பம் தான் என்னுடைய சிறந்தது, இதுதான் எனக்கு நிரந்தரமானது என்ற எண்ணத்தில் என்னுடைய வாழ்வு தவறாக சென்று விட்டால் மறுமையில் இந்த நரக நெருப்பில் எனக்கு வேதனை கொடுக்கப்படுமே என்கிற அந்த அச்ச உணர்வு, பயம் ஒரு மனிதனை நேர்வுபடுத்துகிறது. அவன் இந்த உலக இன்பங்கள் அனுபவிக்கணும். அந்த இன்பங்களை கட்டுக்கோப்போடு மறுமை சிந்தனையோடு அல்லாஹ் தஆலா வரையறுத்திருக்கின்றான அந்த வரையறைக்கு உட்பட்டு ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனுக்கு மறுமை வெற்றிகரமாக, மறுமையில் மகத்துவமான கூலியை, இந்த இன்பங்கள் உலகத்தில் அனுபவிக்கின்றோம் இதைவிட பன்மடங்கு இன்பங்களை அல்லாஹ் தஆலா மறுமையில் தருகின்றான். அந்த மறுமை வாழ்வு மகத்துவமானது. அந்த மறுமை வாழ்வை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அருள்முறையோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த பொன்மொழிகள், அவருடைய உபதேசங்கள் எனக்கு என்ன வழிகாட்டியது, அந்த வழி என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதா என்பதை பார்த்து நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய மறுமை வாழ்வு வெற்றிகரமாக அமையும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.